வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரம்னா மார்ச் 16, 2026 திங்கட்கிழமையிலிருந்து மார்ச் 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஜென்ரலாக நாம் ராகு கேது பற்றி நல்லா கோத்ரூ பண்ணிடுவோம். இப்போ ராகு சாரத்தில், சனி சாரத்தில், குரு சாரத்தில், கேது சுக்கன் சாரத்தில், இதெல்லாம் எனக்கு தெரியும். அடுத்தது சூரியன் செவ்வாய் எங்கே இருக்கான்னு தெரியும். புதனும் சுக்கரனும் எப்படி இருக்கான்னு தெரியும். இதை வச்சு மாத பலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வார பலனுக்கு வர பொழுது எல்லாத்தையுமே இன்னும் சுருக்கி சந்திரன் எப்படி மூவ் ஆகிறான். உதாரணத்துக்கு விருச்சிக ராசிக்கு திங்கட்கிழமைக்கு உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய் புதன் 4ஆம் வீட்டில் சந்திரன், வியாழன் வெள்ளி 5ஆம் வீட்டில் மீன ராசியில் சந்திரன், சனி ஞாயிறு 6ஆம் வீட்டில் சந்திரன். அப்போ இதையும் மனசில் வச்சுட்டு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு அழகான வீடியோ தொகுப்பாக நான் உங்களுக்கு அதை தரப்பார். ஃபைன் நம்பர்களே, இப்போ அப்படியே பலனுக்குள்ளே போகிறோம் பாரு. அதாவது உங்கள் ராசியாக செவ்வாய்க்கு குரு பார்வை. அப்போ இந்த உடம்பு மனசும் ஓரளவுக்கு நன்றாக இருக்குது. இந்த உடம்பு மனசும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ராகு 4ஆம் வீட்டில் தப்பு, புதன் 4ஆம் வீட்டில் தப்பு, செவ்வாயும் 4ஆம் வீட்டில் தப்பு. அப்போ எப்படி உடம்பு மனசு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, குரு பார்வை 11 மார்ச்சில் குரு வக்க நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. நம்ம 16 மார்ச் to 22 மார்ச் பலன் பார்க்குறோம். அப்போ இந்த உடம்பு மனசும் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு 90% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனது கொஞ்சம் துவண்டு போய் கிடக்கும், வருத்தப்படுவீங்க, தினசரி வாழ்க்கை நன்றாக இருக்காது, நோய் நொடியில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிம்மதியும் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கும். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அந்த குருமங்கள யோகத்திற்கு உண்டு. முயற்சிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நான் சொல்கிறது முயற்சிக்கணும். முயற்சி ரொம்ப தேவை. இங்கே எங்கே அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, குடும்ப ஒற்றுமையில் தொந்தரவு இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் தொந்தரவு இருக்கலாம். ஏன்னா 5ஆம் வீட்டில் சனி. இதெல்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு மனத்தெளிவு இருந்தாலும் ஜெயிக்க முடியாமல் போராடுவீங்க. பரவாயில்ல, போராடுங்க, கவலைப்படாதீங்க. போராடினாலும் மனசை விடாதீங்க. இன்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அறிவில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 மடங்கு, 20 மடங்கு, 50 மடங்கு இன்னும் அறிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேச்சுவார்த்தை நன்றாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு குடும்ப விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் பெருசாக தைரியமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் துணிமணி வண்டி வாகனத்தில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும், கவலைப்படாதீங்க. குழந்தைகளோட, அதாவது பெயர் புகழ் மரியாதை குழந்தைங்க இந்த மாதிரி விஷயத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. சூரியனும் சனியும் சுக்கரனும் உங்களுடைய 5ஆம் வீட்டில். அதில் சூரியன் சனியை அஸ்தமனப்படுத்துகிறான் சனி நட்சத்திரத்தில் இந்த வாரத்தில். அப்போ இந்த வாரம் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி, ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரங்கிற பொழுது உங்களுக்கு நீங்குண்டு உங்கள் வாழ்க்கைண்டுன்னு போகிறது நல்லது. அரசாங்க பகையை தேடக்கூடாது. அல்லது முக்கியமான விஷயங்களில் முக்கியமான நபர்களோட யுத்தம் பண்ணக்கூடாது. பொறுமையாக காலத்தை எடுத்துருப்பேன். யுத்தமே என்றைக்குமே பண்ணக்கூடாது. யுத்தம் பண்ணால் நாம் தோக்கிறமே இல்லையோ, நம்ம பலவீனம் அடைஞ்சிருவோம். நீங்கள் யுத்தம் பண்ணுற போது வழியை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஒரு வழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த வழி உங்கள் மனதுக்குள்ளார போய் இன்னும் பல வழிகளை தேடித்தரும். நீங்கள் அயோக்கியன் என்றைக்குமே உங்களை ஹேர்ட் பண்ணுவான். எனக்கு தெரிய ஒரு சில அயோக்கியில் சமயத்தில் சந்தித்தேன். அவன் என்ன பண்ணுறான்னா, ஈவிரக்கம் இல்லாமல் அடுத்தவங்களை சித்திரவதை பண்ணுறான். சித்திரவதையை அனுபவிக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த சித்திரவதையை உள்வாங்கிற பொழுது அவன் இன்னும் பாதிக்கப்பட்டு அவன் தோற்று போயிடுவான். அதனால தான் அயோக்கியன் நல்லவனை ஜெயிச்சிருவான். நீங்கள் ஒரு அயோக்கியனை ஜெயிக்கணும்னா அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடும் ஆக்சுவலாக. அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆகவே கஷ்டங்களை, துன்பங்களை இக்னோர் பண்ணிடுங்க. நல்ல வாழ்க்கையை நோக்கி போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. போட்டி பொறாமைகளை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிதானமாக ரிதமாக இருங்க. ஆனால் ஒன்று மட்டும் கேரண்டி, வாழ்க்கை துணையோடு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இன்பமும் பொழுதுபோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு லைஃப்பை நீங்கள் நினச்சிங்கன்னா நன்றாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நிம்மதி சந்தோஷம் குறைவாக இருக்குது, பகை கொஞ்சம் எச்சா இருக்குது, கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை தவிர நீங்கள் பொறுமையாக இருந்தால் குடும்பத்தை சரியாக நடத்த முடியும். மனைவி மக்களோட ஓரளவுக்கு போக முடியும். மக்கள் சேர்த்திடாதுங்க. மனைவியோட ஓரளவுக்கு போக முடியும், நண்பர்களோட ஓரளவுக்கு போக முடியும், கூட்டாளியோடையும் போக முடியும். இப்போது அடுத்த பலனுக்கு போகிறதுக்கு முன்னால் நண்பர்களே, நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்கிறது தான், என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நான் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஏன் வார பலன் கொடுக்குறோம், நீங்கள் வாரம் இந்த வீடியோவை பார்க்குற பொழுது ஒவ்வொரு வாரமாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணி மூவ் ஆகலாம். நான் நெகட்டிவாக போடுறதுலேன்னு எதிர்பார்க்காது. எதுக்கு நெகட்டிவாக எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் நெகட்டிவான ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஆள் மனது உடஞ்சி நீங்கள் தோற்று போயிடுவீங்க.
அதனால தான் ஒரு ஜோசிகாரன் சொன்னான்னு வச்சுங்க, சார் ஒரு 10 நாள் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை நீங்களே செஞ்சுருவீங்க. ஏன்னா உங்கள் ஆள் மனதுக்குள்ள கொண்டு போய் அவன் சேர்த்திடுறான். அப்போ அந்த விபத்து நடந்துடும். அதனால் ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய கெட்ட பலன்கள் அப்படியே பழிக்கும், நல்ல பலன்கள் கொஞ்சம் தான் பழிக்கும். காரணம், நல்ல பலனை உங்கள் மனது ஏற்றுக்கொள்வதில்லை, அதனால் அது நடக்கிறதில்ல. கெட்ட பலன்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதனால் நடந்தது தான் ஹியூமன் சைக்காலஜி. ஆகவே நம்ம நெகட்டிவாக போடணும்னு எதிர்பார்க்காதீங்க. நெகட்டிவாக வர்ற பொழுது நீங்கள் கவனமாக இருக்குன்னு இப்போ சொல்கிறது இல்லையா? குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்லியா? அரசாங்கத்திட்ட கவனமாக இருக்குன்னு சொல்லியா? முக்கியமான விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி தான். அப்படி லைஃப் எடுத்துகிட்டு போனீங்கன்னாங்க இந்த வாரத்தில் ஒரு டிசிப்ளினாக பிளான் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு பயன்படும். ஆகவே என்னோட தொடர்ந்து அனைத்து வீடியோக்களையும் பார்க்குற பொழுது பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பயன்படுறோம். இன்னொன்று எதற்காக இது எதுக்குன்னா, உங்களுடைய மூளையை, உங்களுடைய பெருமூளையை நான் செதுக்கிறேன்னு சொன்னினாலும் அதுக்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமாக நீங்கள் என்னை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா நான் நல்லதே சொல்ல நல்லதே நம்ப உங்களை நான் டிசைன் பண்ணிடுவேன். உங்கள் மனது வடிவமைக்கப்பட்டால் அந்த மனது எப்படி வடிவமைக்கப்பட்டதோ அப்படி மாறிடும். ஒரு சிங்கத்துடைய படத்தை தொடர்ந்து பார்க்குறீங்க, ஒரு சிங்கத்துடைய பொம்மையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்துடைய குணாதிசயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள போய் நீங்களும் கோவப்பட்டுருவீங்க. அது வெறும் பொம்மைன்னு உங்களுடைய ஆள் மனதுக்கு தெரியாது, அது வெறும் படம் உங்களுடைய ஆள் மனதுக்கு தெரியாது. பாருங்கள், நான் புல் அரிக்குது. இப்போ சொல்கிற பொழுது எனக்கு அப்படியே முடியல எழுந்திரிச்சிச்சு. எது காரணம்? ஒரு சிங்கத்தை சும்மா பார்க்கணும்னு நினச்சிக்காதீங்க. அது என்ன குணாதிசயங்கிறது உங்கள் ஆள் மனது தானாக கவர்ந்துடும். அப்போது தேவையில்லாமல் சண்டை போடுவீங்க. அப்போ நான் சொல்கிறது நீங்கள் தொடர்ந்து நம்புற பொழுது உங்கள் ஆள் மனதுக்கு போய் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இந்த வருஷத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிற வழி பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் நம்பர்களே, உங்களுக்கு அதாவது அந்த தொழில் விருத்தியில் எந்த கவலையும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். திறமை, அறிவு, புத்திசாலித்தனத்திலும் எந்த குறையுமே இல்லை. தொழில் ஸ்தானத்தில் கேது, சுக்கரன் சாரம். அடுத்தது லாபஸ்தானத்தை சூரியன், சுக்கரனும், சனியும் பார்க்குறான். லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது முயற்சித்தால் பணம் சம்பாதிக்கல எந்த பிரச்சனையுமே இல்லை. முயற்சித்தால் வீட்டுக்கு வெளியில், தொழிலில், உத்தியோகத்தில் பணம் சம்பாதிக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை. லைஃப்பில் பணம் சம்பாதிக்கல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சார், ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டி வருதுன்னா, இப்போ நான் எவ்வளோ மனத்தெளிவோடு இருந்தாலும் எனக்கு 1,00,000 மடங்கு மனத்தெளிவு இருக்குது. ஆக்சுவலாக 1,00,000 மடங்கு எனக்கு மனத்தெளிவு இருக்குது, மன தைரியம் இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண ஆள்கிட்ட தோற்றுருவான். என்ன காரணம்னா, அவன் அயோக்கியன், அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவன் நிம்மதியாக இருக்கிறான், அவன் அடுத்தவனை அவமானப்படுத்துவான். அப்போது ஒருத்தனை அவமானப்படுத்துகிற பொழுது அவன் ஹர்ட் ஆகி தோற்று போயிடுவான். இங்கே வெற்றி எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா, குறி வச்சு ஒருத்தனை அசிங்கப்படுத்தினா அவன் தோற்று போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? அப்போ நாம் ஜெயிக்கிறோம்னா மன தெளிவு மட்டும் பத்தாது, மன மகிழ்ச்சி தேவை, மன நிம்மதி தேவை. அதை நம்ம கூட இருக்கவங்கள நம்மளுக்கு கொடுக்கணும். நம்ம மனைவி தரணும், நம்ம குழந்தைக்கு தரணும், நம்ம நண்பர்கள் தர பொழுது ஒரு பெருத்த ஒரு சேரன் செங்குட்டனுடைய யானைப்படை மாதிரி நம்ம அப்படியே எழுந்துச்சு எதிரிகளை துவம்சம் பண்ணலாம். அப்போ மன தெளிவு, மன உறுதி இருந்துச்சுன்னா ஜோசி எதுக்கு நமக்கு தேவை. ஆனால் நம்முடைய பேட் டைமில் கெட்ட எதிரி வந்துடுவான், அவன் நமக்கு பாடம் கற்பிப்பான். அப்போ ஜாதகம் பார்க்குற பொழுது இது ஜெயிக்கிற நேரமாக தோக்கிற நேரமானு பிளான் பண்ணி, ஜெயிக்கிற நேரம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருடத்திற்கு பிளான் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அடிக்கலாம். அப்போ இது தொழிலுக்கான அற்புதமான ஒரு வாரம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன், லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு புதன். புதன் பொறுத்த வரைக்கும் குரு பார்வை, சூரியன் தொழில் ஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறான். பணம் வெற்றி அருமையாக இருக்குது. நம்முடைய மூளையினால் 72 லட்சம் மடங்கு ஜெயிக்க முடியும். நம்மளால வருஷத்துக்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? முயற்சி பண்ணுமே. ஐ கேன் கைட் யூ. பேசுங்க. சித்தாந்த ரீதியாக, அறிவு ரீதியாக சும்மா இன்பமாக ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே ஜெயிக்கலாம். ரொம்ப எளிது. வெற்றிங்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு டிசிப்ளின் ஜேர்னி தான் தேவை. கடின உழைப்பு வெற்றி தராது. கடின உழைப்பு வெற்றி தருன்னா கட்டடத்தில் தளங்களில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு நினச்சி பாருங்கள், அவன் தான் கடினமாக உழைக்கிறான். அந்த கட்டட ஓனர் ஜாலியாக இருக்கான். அப்போது இங்கே ஒரு தெளிவாக ஒரு மார்ச்சி தேவை. வார பலனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு டவுட் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களை என்கரேஜ் பண்ணாலும் மெயில் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா மெயில் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிக்கணும்னா மெயில் பண்ணுங்கள் பிரதர், நாம் ஜெயிக்கலாம். நன்றி 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 நன்றி.